வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வேகவதி ஆற்றில் தூர்வாரும் பணியை காஞ்சிபுரம் எம்எல்ஏ துவக்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாநகரின் மையப்பகுதியில் ஓடும் வேகவதி ஆற்றில் வடகிழக்கு பருவமழைக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தூர்வாரும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. ரூபாய் 1 கோடி மதிப்பில் 12 கிலோமீட்டர் தொலைவுக்கு நடைபெறவுள்ள இந்த பணி நீர்வளத்துறை சார்பில் மேற்கொள்ளப்படுகிறது. வேகவதி ஆற்றில் பல ஆண்டுகளாக இருந்த ஆக்கிரமிப்புகள் மற்றும் தூர்வாரப்படாதது ஆகியவை மழை காலங்களில் வெள்ளப்பெருக்குக்கு முக்கிய காரணமாக இருந்தன. குறிப்பாக ஆகாய தாமரை மற்றும் பிற செடி கொடிகள் ஆற்றின் நீரோட்டத்தை பெரிதும் பாதித்தன. இதனால் ஒவ்வொரு வருடமும் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், திருப்பருத்திக்குன்றம், கீழ்கேட், ஓரிக்கை உள்ளிட்ட பல்வேறு குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் புகுந்து மக்களின் இயல்பு வாழ்க்கையை பெரிதும் பாதித்து வந்தது. ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டாலும் ஆறு தூர்வாரப்படாததால் தொடர்ந்து பாதிப்புகள் இருந்து வந்தன. எனவே மழை காலத்திற்கு முன்பாக ஆற்றை தூர்வார வேண்டும் என பொதுமக்கள் நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்து வந்தனர். பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று வேகவதி ஆற்றின் தூர்வாரும் பணி தொடங்கப்பட்டது. திருப்பருத்திக்குன்றம் முதல் கீழ்கேட் வரை சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த பணி நடைபெற உள்ளது. காஞ்சிபுரம் காவலான்கேட் பகுதியில் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சிவி எழிலரசன் ஜேசிபி இயந்திரத்தை இயக்கி பணியை தொடக்கி வைத்தார். இதனால் அப்பகுதி மக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். இது குறித்து அதிகாரிகள் கூறுகையில், அடுத்த 20 நாட்களுக்குள் இந்த தூர்வாரும் பணி நிறைவடையும். இதன் மூலம் ஆற்றில் உள்ள ஆகாய தாமரை மற்றும் பிற செடி கொடிகள் அகற்றப்பட்டு மழை காலங்களில் நீர் தடையின்றி வெளியேற வழி ஏற்படுத்தப்படும். இது காஞ்சிபுரம் மக்களுக்கு வடகிழக்கு பருவமழை காலத்தில் பெரும் நிவாரணத்தை அளிக்கும் என தெரிவித்தனர். இந்நிகழ்வில் நீர்வள மேலாண்மை துறை அலுவலர் மார்க்கண்டேயன், மாநகராட்சி 2வது மண்டல குழு தலைவர் சந்துரு, பகுதி செயலாளர்கள் திலகர், தசரதன், வெங்கடேசன் ஆகியோர் உடன் இருந்தனர்.